ஹாய். ஸோ இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இது டிஃபன் பாக்ஸ் உடஞ்சிச்சின்னு சொன்னேன்ல. ஸோ அதனால் இன்றைக்கி நான் என்னோடய இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட ஷெடியூலை மாற்றிட்டேன். ஸோ இனிமேல் நைட் தான் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி காலையிலேயே போய் சிக்கன்லாம் வாங்கிட்டு வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன். நைட்டு வரும்போது சிக்கன் ரெடி பண்ணி வைங்க, கறி இட்லி செய்யணும் அப்படின்ட்டு. சரி, கறி இட்லி வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நைட்டு எனக்கு வேட்டை தான். நேற்று நைட்டு பயங்கரமாக இருந்தது. நேற்று மதியம் கம்மியாக தான் சாப்பிட்ருந்தேன். அதனால் எனக்கு ரொம்ப ஒரு அந்த சாப்பிட்ணுங்கிற அந்த ஒரு சென்சேஷனும் அந்த ஒரு ட்ரிகர் பயங்கரமான ட்ரிகர் ஆச்சு. வெளியே போய் நம்மள ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்லாம், இல்லைனா ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம், இல்லைனா வீட்டில் கொஞ்சம் சிப்ஸ் இருந்தது, அந்த சிப்ஸ் எடுத்து சாப்பிட்லான்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் நான் எப்படியோ சமாளித்து தண்ணி மட்டும் குடிச்சு தூங்கிட்டேன். பசி இருந்தது, ஆனால் பசியை விட எனக்கு அந்த டேஸ்ட்டு தான் ரொம்ப எனக்கு அந்த டேஸ்ட்டு வேணும் அந்த ஒரு ஃபீல் அதிகமாக இருந்தது பசியை விட. நேற்று அப்புறம் இந்தியா vs பாகிஸ்தான் த கிரேட் ரைவலரி நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன். ஐ திங்க் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இட் வாஸ் வெரி நைஸ். ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்ததுன்னா, அது 3 எபிசோடு தான் அந்த டாக்குமெண்ட்ரி. 3 எபிசோடுமே எதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியா டூர் ஆஃப் பாகிஸ்தான் 2004 போன அந்த சீரீஸை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. சீரீஸ் சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக லைக் எப்போது இந்தியாவோட கிரிக்கெட் ஜேர்னி, இந்தியாவில் எப்போது கிரிக்கெட் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிது, ஒரு க்ரேஸாக மாற ஆரம்பிச்சிது. அந்த வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் பண்ணாங்கள்ல 1983 1984 அந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணதுலேருந்து இந்தியாவுக்கு அந்த கிரிக்கெட் மேலே இருந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஈர்ப்பு. கிரிக்கெட்னா இந்தியா அந்த ஒரு நம்ம ஒரு ஃபேன் பாயாக சுற்றிட்டு இருக்கோம்ல. எங்கள் அப்பாலாம் பயங்கரமாக கிரிக்கெட் பார்ப்பார். எல்லார் வீட்லேயும் அப்படி தான். நான் அப்படி கிடையாது. பட் ஸ்டில் நான் ஒரு அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜில் நானும் பயங்கர கிரிக்கெட் மேலே ரொம்ப ஒரு ஈர்ப்போடு இருந்தேன். நான் ஸோ இன்டு இட். நான் எல்லா மேட்சும் பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்தேன். ஸோ அது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா 1983 1984 வேர்ல்ட் கப் வின் பண்ணப்போ ஆரம்பிச்சது. அந்த டைமில் அதுலேருந்து ஸ்டோரி அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேக்ட்ராப் எப்படி பாகிஸ்தானோட கிரிக்கெட் பற்றியும் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. பட் தே வேர் மோர் கான்சன்ட்ரேட்டட் ஆன் இந்தியன் கிரிக்கெட். அட் ஃபஸ்ட் எபிசோடில் கொஞ்சமாக எப்படி இருந்ததுன்னா, நிறையா இந்தியன் கிரிக்கெட் பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேரக்டர்ஸோட இன்ட்ரோ கொடுத்தாங்க. சேவாக், கங்குலி, அக்தர், ஷோயப் அக்தர் இன்னும் பார்க்கவும் பயமாக தான் இருக்கார். ஏன்னா நான் சின்ன வயசுலலாம் மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கும்போது அக்தரோட ஓவர் அப்படின்னாலே அவனுங்களுக்கு கல் விடுவது இல்லையா, எனக்கு கல் விடும். ஐயோ இவனா போடுறான் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். அப்படி மலிங்காவை பார்த்தா ஒரு இது ஒரு மலிங்கா, பிரெட்லி. ஆனால் அக்தர் மேலே இருக்கிற அந்த ஒரு ஷோயப் அக்தர் மேலே இருக்கிற அந்த ஒரு ஷோயப் அக்தர் நம்ம மேலே காட்டுற அந்த ஒரு இன்டிமிடேஷன் இருக்கு இல்லையா, அது பயங்கரமாக இருக்கும். அப்போ கிரிக்கெட் விளையாடுறவங்க அங்கே ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற ஐடியா எனக்கு இல்லை. ஏன்னா சிலருக்கு அப்படி இருக்காது, அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் அந்த சீரீஸில் வரும். சீரீஸில் என்ன மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னா, நான் இன்டிமிடேட் ஆனேன் பயந்தன்ற மாதிரி இருக்காதே தவிர, பட் தே வில் பி சேயிங் லைக் ரொம்ப பயங்கரமான ஃபாஸ்ட் பவுலர். ஆக்சுவலாக அப்படி தான் சொல்லுவாங்க. பட் அக்தர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நான் ஃபீல்டில் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பேன், ரொம்ப இன்டிமிடேட் பண்ணுவேன், எல்லோரையும் ரொம்ப வறண்டு எழுதிட்டுருப்பேன் அப்படின்னு. அது பிளேயர்ஸை இம்பேக்ட் பண்ணிச்சோ இல்லையா, ஆஸ் ஆடியன்ஸாக என்ன ரொம்ப இம்பேக்ட் பண்ணிச்சு. ஏன்னா அக்தர் ஓவர் வருது அப்படின்னாலே போச்சுரா இந்த ஓவர் எப்படியாவது சமாளித்து விட்டுருணுண்டா, எப்படியாவது இந்த ஓவரை தள்ளி விட்டுருணுண்டா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். எப்படியாவது தள்ளியிருக்கப்பா, யாரும் அவுட் ஆகாமல் இருந்துருங்க, அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு அக்தரை பார்த்தா. ஈவன் நவ் அக்தரை பார்க்கும்போதும் அப்படி தான் இருக்கார். அவர் ரொம்ப இன்டிமிடேட்டிங்காக அந்த மாதிரி பேசுகிறது, தோறுன அந்த ஒரு ஆட்டிடியூடு
ஹி வாஸ் காம். பட் அப்படியே பார்த்து பார்த்து எனக்கு இப்போ பார்க்கவும் வந்து அக்தரை பார்க்கும்போது ஒரு மாதிரி இன்டிமிடேட்டிங்காக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஃபீட் அவங்க நம்ம இந்தியாவுக்கு வருவாங்க. இந்தியா பிஃபோர் 2004 அந்த ஃபஸ்ட்டு எபிசோடில் எப்படி இருக்குன்னா, இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தான் வரும். ஸோ அப்போ இந்தியா வந்து பாகிஸ்தான்கிட்ட வந்து தோற்றுரும் சீரீஸ். அது கொஞ்சம் அந்த பேக்ட்ராப்பில் ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் கார்கில் வார் வருது. ஸோ இந்த பொலிட்டிக்கல், இந்த வார், இந்த டைனாமிக்ஸ் பின்னாடி போயிட்டுருக்கும். ஒரு பக்கம் வந்து நமக்கு மேட்ச் பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க, பிளேயர்ஸோட மனநிலை எப்படி, அவங்க சுச்சுவேஷன் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருந்தது, ஒரு மேட்ச் வின் பண்ணால் எப்படி அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க, லூஸ் பண்ணால் எப்படி அவங்க மென்டாலிட்டி போகுது, இப்படிங்கிற ஒரு டைனாமிக்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். அப்படியே பேக்ட்ராப்பில் பார்த்திங்கன்னா பாலிட்டிக்ஸ் ஒரு டைனாமிக்கில் போயிட்டுருக்கும். கார்கில் வார் எப்படி, நம்ம இந்தியாவோட பாலிட்டிக்ஸ் எப்படி, அந்த டைமில் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு டூர் போகும்போது ஐ திங்க் ஆட்சியில் இருந்தது யாருன்னா, லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரூலிங் கவர்மெண்ட் யாருன்னா பிஜேபி தான் இருந்தாங்க, வாஜ்பாய். ஸோ அவங்க எப்படி அனுப்புனாங்க, அதே மாதிரி அவங்க சைடில் இருந்து முஷரஃப் தான் நினைக்கிறேன் அவர் அந்த சைடு அவங்களோட டைனாமிக்ஸ் எப்படி, ஒரு மாதிரி டாக்குமெண்ட்ரியாக லைக் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்தது. என்ன தான் அது அந்த லைக் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும், அது நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நம்ம கண்டென்ட்டாக பார்க்கும்போது இட் வாஸ் நைஸ். ஒரு மாதிரி இது பழைய வீடியோ அந்த மாதிரியே தோணலை. ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குறோம், ஒவ்வொரு ஷார்ட்டும் சரி, அவங்க வந்து இன்டெப்த்தாக எல்லா ஷார்ட்ஸ்குள்ளாரையும் போகல. ஐ மீன் கிரிக்கெட் விளையாடுவாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு பால் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் போகல. கீ மூமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. கீ மூமெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. இப்போது 5 ODI சீரீஸ்லாம் ஒரு ODIயில் யார் மேன் ஆஃப் த மேட்ச் இல்லைனா ரொம்ப க்ரூஷியலாக ப்ளே பண்ணியிருப்பாங்க, இந்தியா சைடோ பாகிஸ்தான் சைடோ, அவங்களோட ஃபியூ ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்தியா மேட்ச் வின் பண்ணிடுச்சு, பாகிஸ்தான் மேட்ச் வின் பண்ணிடுச்சு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு கேரக்டர்ஸ் பேக்ட்ராப் வரும் இல்லையா, அதில் வீரேந்திர சேவாகோட கேரக்டரும் நம்ம ஷோயப் அக்தர் கேரக்டரையும் எப்படி ஹவு தே ரைஸ்டு, எப்படி அவங்க வந்தாங்க டு கிரிக்கெட், அவங்க ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி வரும். அதில் வந்து ஷோயப் அக்தரோட ஸ்டோரி வந்து ஹீரோயிக்காக இருக்கும். ஹீரோயிக்கான ரொம்ப ஒரு மாதிரி அடியிலிருந்து வந்திருக்கான்ப்பா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த ஷோயப் அக்தரும் வந்து ரொம்ப ஏழை. அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும், இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் புவர் கண்ட்ரி தான். அவங்க அம்மா வந்து எப்படி சப்போர்ட் பண்ணாங்க ஷோயப் அக்தருக்கு, அவங்க அம்மா தான் ஆக்சுவலாக சொல்லுவாங்க, நீ ஏன் கிரிக்கெட் ட்ரை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அவங்க அம்மா தான் சொல்லுவாங்க. அதே கான்ட்ராஸ்ட்டாக நம்ம ஷேவாக் வீருபாய்க்கு வந்தோம்னா, அவருக்கு வந்து ரொம்ப பணக்கார வீட்டு பிள்ளை, நல்லா படிக்கிறாரு, நல்லா படிச்சுட்டு இருக்காரு. ஸ்கூல் படிக்கும்போது அவங்க அப்பா கிட்ட லைக் ஸ்கூல் படிக்கும்போது மேட்ச் விளையாடுறாங்க, அவங்க கோச் வந்து சொல்கிறாரு, நீ நல்லா விளையாடுறீ, நீ ஏன் கிரிக்கெட் ஒரு கரியராக ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அவங்க கோச் சொல்லவும், வீரேந்திர சேவாக் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட கேட்கவும், அவங்க அப்பா அம்மா டிப்பிக்கலாக நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, நம்ம 90% ஆஃப் இந்தியன் வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் அப்படின்னா, கேம்ஸ் விளையாட போனால் நீ உருப்பட மாட்டேன், இதில் காசு கிடையாது, நீ பண்ணாத, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ சேம் திங் ஹேப்பன் டு வீரேந்திர சேவாக். ஹி ரெக்வஸ்டட், நான் படிக்கிற வரைக்குமா அது இப்படி இருக்கேன், ஐ மீன் விளையாடுறேன், இந்த கேம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் ரைஸ் ஆகிறாரு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் ஷோயப் அக்தரோட ஸ்டோரி வந்து ஒரு மாதிரி அடியிலேருந்து மேலே வந்திருக்காரு. நமக்கு எப்படி இப்போது தோனியோட ஸ்டோரி கேட்டால் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். ஸோ சிமிலரே எனக்கு ஷோயப் அக்தர் ரொம்ப டீப்பாக போகலை, அவங்க ஓவர் லேவல் தான் காட்டியிருப்பாங்க ரெண்டு பேரும். ஒரு 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 அப்போ 1 minute தான் வரும் அந்த மொத்த கான்வர்சேஷனுமே. அதுவே எனக்கு கேட்கும் அந்த ஒன்லைனராக தான் இருக்கும். அதுவே கொஞ்சம் எனக்கு நல்லா இருந்துச்சு ஷோயப் அக்தரோட ஸ்டோரி. அதுவும் ஷோயப் அக்தரோட ஃபஸ்ட்டு மேட்ச் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு மேட்ச்சே வந்து ஃபஸ்ட்டு 2 விக்கெட்டுமே பங்கமாக இருக்கும். ஃபஸ்ட்டு விக்கெட்டு டிராவிடு, செகண்ட் விக்கெட் சச்சின். அதுதான் வந்து இந்தியா டூர். பாகிஸ்தான் வந்து இந்தியா டூர் நான் சொன்னல ஸ்டார்டிங்கில், லைக் இந்தியா தான் ஃபஸ்ட்டு வராங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பாகிஸ்தான் டூர் ஆஃப் இந்தியா, அதில் வந்து இந்தியா தோற்றுரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு 2 விக்கெட் டெபு மேட்ச் வந்து நம்ம ஷோயப் அக்தருக்கு அதில்
ஃபஸ்ட்டு 2 விக்கெட்டையுமே தலைவர் வெறித்தனமாக எடுத்துருப்பார். ஓவராலாக இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்சுவலாக. இன்னொரு கீ மூமெண்ட் என்னன்னா, லக்ஷ்மிபதி பாலாஜி ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட், அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பாலாஜியை பற்றி ஷோயப் அக்தர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இஸ் அ நைட்மேர் எனக்கு. ஏன்னா என் பாலை வந்து ஒரு டவுன் த பவுலிங் லைனப்பில் இருக்கிற ஒரு பிளேயர் வந்து 6 அடிக்க, அது வந்து எனக்கு ரொம்ப ஹியூமிலேட்டிங்காக இருந்தது. அந்த மாதிரி சொல்லியிருப்பார் அவர். அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. நம்ம லக்ஷ்மிபதி பாலாஜி, எனக்கு வந்து சின்ன வயசில் ரொம்ப ஃபேவரட் லக்ஷ்மிபதி பாலாஜி. சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடும்போது சரி, அதுக்கு முன்னாடி அது என்னமோ தெரியல, நம்ம ஸ்டேட்லேருந்து ஒரு பிளேயர் போயிருக்காரு அப்படிங்கிறனால ஒரு அஃபெக்ஷன் எனக்கு அதிகமாக இருக்குது லக்ஷ்மிபதி பாலாஜி மேலே. ஸோ அவர் அப்படி காட்டும்போது அந்த டூர் ஆஃப் பாகிஸ்தானில் ஹி பிளேட் அ வெரி 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 க்ரூஷியல் ரோல். அந்த லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் வந்து பாலாஜி தான். ஏன்னா அவரோட பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி வெறித்தனமாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக அது வந்து டூ ஆர் டை மேட்ச் மாதிரி இருந்தது. 1-1 3 மேட்சஸில் 1 இந்தியா வின் பண்ணியிருக்கோம், 1 பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் மேட்ச் வந்து ட்ராவாக போயிட்டு இருந்த மேட்ச் வந்து பாலாஜி வந்து வின் பண்ணி கொடுப்பார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெஸ்ட் மேட்சும் அப்படி தான் இருந்தது. டெஸ்ட் மேட்சுமே லாஸ்ட் வந்து டூ ஆர் டை மேட்ச் மாதிரி இருந்தது. ஓடிஐயும் லாஸ்ட் மேட்ச் வந்து டூ ஆர் டை மேட்சாக தான் இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்சுவலாக. எல்லாமே வந்து அதுக்கப்புறம் இன்னொரு கான்ட்ரவர்சி, லைக் அது எப்படி நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து இப்போ டூ ஆர் டையாக போகுது, 2 மேட்ச் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, அடுத்த 2 மேட்ச் அவங்க ஜெயிக்கிறீங்க, இது என்ன நீங்கள் என்ன மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸும், அதுக்கு பிளேயர்ஸ் என்ன மாதிரி எமோஷன்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும், அந்த ஒரு எமோஷன்ஸையும் அதில் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. எனக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குது, கிரிக்கெட்னா மேட்ச் ஃபிக்ஸிங் இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு சினாரியோ, ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு இந்த மாதிரி நேரத்தில் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அது உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக இந்த சீரீஸ். இஃப் யூ ஹேவ் நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை டெலகிராம், இது ஏதோ ஒன்று அவைலபிளாக இருக்குன்னா டோன்ட் மிஸ் டு வாட்ச். ஏன்னா நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. எனக்கு வந்து ஒரு மாதிரி பயாஸ்டாக தோணலை. இந்த சீரீஸ் வந்து இந்தியாவுக்கு பயாஸ்டாக இருக்குப்பா, இல்லைனா பாகிஸ்தானுக்கு பயாஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது, அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒரு இடத்துல கூட தோணலை. எனக்கு எல்லாமே வந்து ரொம்ப நியூட்ரலாக தான் இருந்தது. தேவர் ஈக்குவலி போர்ட்ரேயிங் பாகிஸ்தான் அண்ட் ஈக்குவலி போர்ட்ரேயிங் இந்தியா. இப்போ லைக் மும்பை அட்டாக் நடந்ததில்ல 2008, அதுக்கப்புறமேலே அவங்க மும்பை அட்டாக்ஸ்க்கு அப்புறம் பாகிஸ்தானை வந்து ஐபிஎல்லேருந்து தூக்குனாங்க. தேவர் வெரி, அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, போச்சுரா நமக்கு ஐபிஎல்லும் போச்சுரா அப்படின்ட்டு பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த 2004 டூரில் வந்து தோற்றப்போ ஷோயப் அக்தர் ஒரு லைன் சொல்லியிருப்பார், நாங்கள் கிரிக்கெட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கோ இல்லை பேஷனுக்காகவோ நாங்கள் விளையாடல, நாங்கள் சர்வை பண்ணுறதுக்காக நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறோம்னு சொல்லியிருப்பார். அது கேட்கும்போது ரொம்ப டச்சிங்காக இருக்குது. ஏன்னா அவங்க சர்வை பண்ணுறதுக்காக விளையாடுறாங்க. ஏன்னா அவங்களோட எக்கனாமிக்கும் அந்த மாதிரி அது கேட்கும்போது இட் வாஸ் ஐ ஃபெல்ட் பாவம் தான் பாகிஸ்தான். யாரோ 1-2 பேர் எவனோ ஒருத்தன் தேவையில்லாமல் பண்ணுற விஷயத்துக்காக இப்படி மொத்தமாகவே கட் அவுட் பண்ணுறது வந்து எனக்கு நல்லதாக படலை. அதுதான் வந்து அந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருப்பாங்க, யாரோ ஒருத்தன் பிடிக்கல இந்தியா பாகிஸ்தான் வந்து ஒன்றா போகிறது, அதனால் எவனோ ஒருத்தன் பண்ணிட்டான். அதோட பட்டர்ஃப்ளை எஃபெக்டாக இப்போ இந்தியா பாகிஸ்தான் விளையாடுறதே கிடையாது, ரொம்ப ரேர் தான். அதாவது இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அது மாதிரி தான் நம்ம விளையாடுறோமே தவிர இந்த சீரீஸாக விளையாடல. ஒன் டே ஐ விஷ் இதெல்லாம் சேஞ்ச் ஆகணும். நம்ம அஸ்வினை தான் சொல்லியிருப்பார், நம்ம இந்த ஜென்ரேஷனுக்குள்ளேயாவது இந்த சினாரியா மாறணும் அப்படின்னு. விச் வாஸ் கரெக்ட். ஏன்னா எனக்கு பாகிஸ்தானை வந்து ஒரு எனிமி ஸ்டேட்டாக பார்க்க எனக்கு தோணுனதே இல்லை இது வரைக்குமே. சின்ன வயசில் தோணியிருக்கு பாகிஸ்தானை கெட்டவங்கன்னு, பட் வளர வளர எனக்கு பாகிஸ்தானை பார்த்தா அவங்க கெட்டவங்க அப்படின்னு தோணல. கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அதுக்காக நம்ம மொத்த கண்ட்ரியுமே அது ஒரு டெரரிஸ்ட் கண்ட்ரின்னு லேபிள் பண்ணுறது ஒரு நல்ல மனசுள்ளவன் பண்ணுற விஷயம் கிடையாது. ஒரு நல்ல மைண்ட் உள்ளவனும் அப்படி நினைக்கவும் கூடாது, நினைக்கவும் மாட்டான் ஆக்சுவலாக. ஸோ லெட் மீ நோ யுவர் தாட்ஸ் ஆன் த கமெண்ட் கைஸ். ஸோ நம்ம ஈவினிங் மீட் பண்ணுவோம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் சம்திங் டிஃப்ரெண்ட். பை.